ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி 2025 எப்படி ஆரம்பிக்கலாம் ஃப்ரம் ஜீரோ, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், ப்ரிப்பரேஷன் எந்த ஆங்கிளில் கொண்டு போனால் 2025 நமக்கான வருஷமாக மாற்ற முடியும், டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஜாபை நம்ம வாங்க முடியும், எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லாவே நடக்கும். அதுக்கான வழிகளை சரியாக பண்ணால் எல்லாமே சரியாக நடக்கும். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அது எஜுகேஷன், எக்ஸாம் ஃபீல்டு, இல்லை ஒரு சேவ் பண்ணுறோம், மணி, பிஸ்னஸ், ஃபேமிலி, எமோஷன், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஒரு சர்க்கிள், ஒரு ஃபெயிலியர், ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யும். யாருமே எதுவுமே நடக்காமல் மேலே போயிட்டாங்க சொல்லவே முடியாது. அந்த சின்ன தடுமாற்றமும் ஃபெயிலியரும் வரதான் செய்யும். ஆனால் அந்த ஒரு ஃபெயிலியர் மட்டுமே நம்ம வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக தீர்மானிக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஃபெயிலியரில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம். 2024 எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும், கிளியர் பண்ண முடியல, எழுத முடியல, படிக்க முடியல, அது எல்லாமே மறந்துடுங்க. ஆனால் ஏன் படிக்க முடியல, ஏன் எழுத முடியல, ஏன் கிளியர் பண்ண முடியல? ஐயோ கிளியர் ஆகலை, போன வருஷம் போயிடுச்சு, திரும்ப வர போகிறது கிடையாது. அதாவது நம்மக்கிட்ட நிறைய கொட்டி கிடைக்கிறது டைம் மட்டும்தான். அந்த டைமை நம்ம ஈஸியாக செலவு பண்ணுறோம். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் கரெக்டாக பார்த்து சேர்த்து செலவு பண்ணால் இந்த வருஷம் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அப்போது பழசை மொத்தமாக மறந்துடுங்க. ஆனால் என்ன பண்ணணும், அந்த விஷயங்களில் ஏன் எழுத முடியல, ஏன் கிராக் பண்ண முடியல, என்ன தப்பு பண்ணோம், எங்கே சறுக்குச்சு, எங்கே ஃபெயிலியர் ஆச்சு, எல்லா விஷயங்களுமே அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அதை சரி பண்ணி மெருகேற்றினா இந்த வருஷம் நமக்கான வருஷமாக மாறும். ஓகே ரைட், பார்த்துடலாம். அண்ட் 2025க்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வித் ஆஃபர் ப்ரைஸ். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். 2024 மாதிரி 2025 ஒரு ஜாக்பாட் தான். ஓகே, ஸோ 2024 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. பை சான்ஸ் நிறைய பேர் கிராக் பண்ணியிருந்தாங்க. பட் சில பேரால் கிராக் பண்ண முடியல. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அடுத்தடுத்து வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும். 2026 எக்ஸாம்ஸ் வருமா தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இந்த வருஷம் என்ன பண்ணாலும் குட்டிக்காரணம் போட்டால் இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணி ஆகணும். கிராக் பண்ணிடலாம். அதுக்கான வழிகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் வருது. எக்ஸாம் டேட்டு ஜூனில் இருக்குது. அண்ட் குரூப் 4 ஏப்ரல் லாஸ்ட்டில் கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஜூலையில் இருக்குது. குரூப் 4 முடிஞ்சு 2 நாளில் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸு செப்டம்பரில். ஓகே, இதில் ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணி ஆகணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டைமே கிடையாதுங்க. 75, 79, 75 மட்டும்தான். சத்தியமே பத்தவே பத்தாது. இப்போ சிலபஸ் கொஞ்சம் இந்த இங்கிலீஷு, தமிழ்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்சில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வரப்போகிற எக்ஸாம்ஸ் உங்களுக்கு டஃப்பாக தான் பார்ப்பாங்க. அதை நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா இப்போயே ஆரம்பிச்சாகணும். நியூ இயரு அப்புறம் பார்த்துக்கலாம், பொங்கல் அப்புறம் பார்த்துக்கலாம், பொங்கல் முடியட்டும், தை பிறக்கட்டும், வழி பிறக்கட்டும், அதெல்லாம் இல்லை. நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அதுதான் நல்ல நாள், அதுதான் நல்ல திசை, அதுதான் நல்ல நேரம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னா வாழ்க்கையும் அப்புறம் தான் நீங்கள் பார்த்தாகணும். இந்த வருஷம் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே ரைட். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் புதுசாக வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிளான்லாம் வந்து மேக் பண்ணியிருந்தோம். ஓகே, பட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ண முடியல. ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்தோம், நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் நிறைய பேரெல்லாம் முழுசாக ஃபாலோ பண்ணவே கிடையாது. எல்லாமே விட்டுடலாம். எல்லாமே விட்டுட்டு ஃப்ரம் ஜீரோ டே 1 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புது பிளான் நான் வந்து கொண்டு வரேன். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சிலபஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடி கொடுத்த பிளானில் வேறு மாதிரி நம்ம கொண்டு போயிருப்போம். ஸோ இப்பயும் அந்த பிளானில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பிளான் கொண்டு வர போகிறோம். முக்கியமாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டை வேறு மாதிரி கொண்டு போக போகிறோம். டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் அங்கே தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே ரைட். சரி, இப்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் படித்தா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் 101% தாராளமாக கிராக் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை நீங்கள் நம்புங்க. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணவே கூட. நல்லா வந்து பாருங்கள், ஏப்ரல் மாதம் வருது இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஜானில் இருந்து மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ரைட், ஒரு 3 மாதம் இந்த கையில் வந்து இருக்குது. இந்த 3 மாதம் யார் ஒருத்தர் மினிமம், ஓகே, மினிமம் ஒரு 30-40%, நீங்கள் 70-80 கூட வேண்டாம், மினிமம் ஒரு 30% 40% சிலபஸ் நீங்கள் முடிச்சு வச்சுட்டா கூட தாராளமாக எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகே, சில பேர் யோசிக்கிறது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் சத்தியமாக முடியாது, நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு 30-40% தாராளமாக நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் எழுதி கொடுக்குறேன், ஆனால் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம ஒரு புது பிளான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளானில் ஜிஎஸ்ஸு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் நம்ம வந்து மேக் பண்ணலாம்.
அண்ட் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம வந்து இதில் மேக் பண்ண போகிறோம். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சில குவிஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போது ஒரு பிகினராக நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் போடணும், அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது 3மே வரப்போகுது. ரைட்டா? எல்லாருமே எல்லா எக்ஸாம்ஸுமே ட்ரை பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இது மட்டும் வேணும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்க்கலாம், இப்போ குரூப் 1 இருக்குது, இங்கே ஜூன் மாதம் இருக்குது. ஓகேவா? இந்த குரூப் 1 படிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குரூப் 4க்கும் படிக்கணும், குரூப் 2க்கும் படிக்கணும். இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அந்த தடுமாற்றம் வர செய்யும். நம்ம பிளான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? நான் குரூப் 1 மட்டும் படிக்கிறேன், அதை முடிச்சுட்டு குரூப் 4 படிக்க போகிறேன், அதை முடிச்சுட்டு குரூப் படிக்க போகிறேன், அப்படி போனால் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யும். நம்ம கொண்டு வர போகிற ஒரு பிளானு இதை 3மே கம்பைன் பண்ண மாதிரி வந்து கொண்டு போகிற போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுல மினிமம் பொங்கலுக்குள்ளே முடிவு பண்ணிவிடுங்க. தமிழா இங்கிலீஷா முடிவு பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா குரூப் 4 மறந்துடுங்க, வேண்டாம், பரவாயில்லை. ரைட்? நம்ம தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்படி சூஸ் பண்ணலாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இங்கே யோசிக்கிறது, நான் இங்கிலீஷ் வந்து தான் படிக்கிறேன், தமிழ் வந்து படிக்க தெரியாது, குரூப் 4 போகுதே, ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அதை மட்டுமே திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் இங்கே இருக்கிற குரூப் 2வும் குரூப் 1 நம்ம விட்டுருவோம். தமிழ் வரலையா, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலையா, பரவாயில்லை, ஒரு வேலையை வந்து விட்டுருங்க, தப்பு இல்லை. ட்ரை பண்ணி தமிழுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க் வரல அப்படின்னா இன்னும் நீங்கள் வெக்ஸ் ஆகிடுவீங்க, குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரைட்? தமிழ் வரும்னா நீங்கள் குரூப் 4க்காகவும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வராது, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நான் முழுமையாக பண்ணிட்டேன், ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் மட்டும் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் படித்து அதை மார்க் கம்மியாகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அப்படி போயிடாதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் அப்படி தான் மிஸ் பண்ணாங்க. நம்ம ஃபோக்கஸ் ஒன்று, தமிழ் தெரிஞ்சால் குரூப் 4க்கு படிங்க, தமிழ் தெரியலையா பரவாயில்லை, குரூப் 4 விட்டுருங்க, மறந்துடுங்க. குரூப் 1க்கும் குரூப் 2க்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். ஓகே? தாராளமாக கிராக் பண்ண முடியும். இங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு யோசிக்காதீங்க, ஒன்று தாங்க போயிடுச்சு, இங்கே 2 இருக்குல்ல, இங்கே என்ன பண்ண முடியும் அதை வந்து பாருங்கள். நம்ம கொண்டு வர போகிற பிளானும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3மே கம்பைன் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும். நம்ம டார்கெட் பொங்கல் அங்கேருந்து ஆரம்பித்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி மினிமம் 60-70% கவர் ஆகிற மாதிரி பிளான் நம்ம வந்து கொண்டு வரோம். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா தாராளமாக எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? இப்போ ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, என்ன எக்ஸாம்ஸ் படிக்க போகிறீங்க, தமிழ் படிக்கலாமா இங்கிலீஷ் படிக்கலாமன்றதை டிசைட் பண்ணிடணும் பிஃபோர் பொங்கல். அதுக்கப்புறம் நீங்கள் காலதாமதம் பண்ணால் லைஃப்பில் முன்னேற ரொம்ப கஷ்டமாயிடும். லாங்குவேஜை முன்னாடியே முடிவு பண்ணிவிடுங்க. ஓகே? அடுத்தது டைம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வாட் எவர், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறது மினிமம் 4 மணி நேரமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அகாடமிஸ் இருக்குது, எல்லோரும் படிக்கிறாங்க. அப்போது மினிமம் 4 மணி நேரமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். இந்த 4 மணி நேரம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் நீங்கள் அதிகமாக ஜிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகே? அதுக்கப்புறம் ஒரு மார்ச் அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது லாங்குவேஜ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். முக்கியமாக தமிழ் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு குரூப் 4 ஓரளவுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிட முடியும். புதுசாக தமிழ் படிக்க போகிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவங்களுக்கு ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் ஜிஎஸ் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. நம்ம நிறைய வந்து படிக்க போகிறோம், ஃபுல் புக்கை படிக்க போகிறோம், ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஜிஎஸ்ஸில் தான் அதிகமாக அடி வாங்குறது. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஜிஎஸ் வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா சமச்சீர் படிக்கணும், டிகிரி லெவல் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், சோர்ஸ் எடுத்து படிக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 மந்த் ஜிஎஸ்க்காக மட்டும் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிலபஸை எடுங்க. சிலபஸை எடுத்துகிட்டு இந்த வேர் டு ஸ்டடியை முழுமையாக நீங்கள் வந்து பார்க்கணும், எங்கே கவர் ஆகுது, எப்படி கவர் ஆகுது, அது ஃபுல்லாக வந்து எடுக்கணும். இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே நான் பிளான் வந்து கொடுக்குறேன். அந்த பிளானில் எங்கேருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்னென்னக்கு எப்படி கொண்டு போகணும், லாங்குவேஜ் எப்படி வந்து பண்ணலாம், எல்லா விஷயமும் முழுமையாக வந்து வரப்போகுது. அந்த பிளான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்க ஓகே, இல்லை நான் ஃபாலோ பண்ண முடியல, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புது வருஷம் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிளான் நம்ம கொண்டு வரலாம். அந்த பிளானில் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் டெலகிராமில், கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் கிட்ட வந்து போட்டிருந்தோம். பட் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. குரூப் ஜாயின் பண்ணுறீங்க, பட் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 6000 பேரில் 130 பேர் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எனக்கும் அந்த மோட்டிவேஷன் வந்து கிடைக்காது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சில பேரால் இப்போ ஃபாலோ பண்ண முடியல, அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்ன காரணம் சொன்னீங்கன்னா நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி அது பெஸ்ட் டெஸ்ட்டை வந்து கொண்டு போகலாம். ஏதோ ஒன்று இந்த வருஷம் எப்படியோ ஏதோ வந்து பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி ஆகணும்.
அதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்ட சில பிளான்ஸ் இருக்குது, உங்களோட ஐடியாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே முழுமையாக பார்த்துட்டு இந்த வருஷம் தட்டி தூக்குறோம். ஓகே, ஸோ சீக்கிரமாக பிளானோட வந்து வரேன். நல்லா நம்பிக்கையாக இருங்க. ஒரே விஷயந்தான், அதுவா அதுவோ போட்டு குழப்பிக்க வேண்டாம். முழுமையாக படிங்க. ஜிஎஸ் முழுமையாக படிங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜிஎஸ் முழுமையாக படிச்சுட்டா எந்த எக்ஸாம் வந்தாலும் ஹிட் பண்ண முடியும். எது வந்தாலும் அடிச்சு கொடுக்குறேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஜிஎஸ்ல கேட்குற கேள்விகள் வேறு மாதிரி வந்து போகலாம், பட் ஆல்மோஸ்ட் சேம் தான். நீங்கள் படிக்கிற புக்ஸ் தான் படிக்க போகிறீங்க, அது வேறு மாதிரி கொண்டு போக போகிறீங்க. ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணால் எந்த எக்ஸாம் வந்தாலும் கிராக் பண்ண முடியும். ஆனால் லாங்குவேஜ் தடையாக வந்து மாறிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹிட் சீரிஸ் பேட்ச் 3 ஓப்பன் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.